Hi students, welcome to Kanigamari YouTube channel. இன்னைக்கு நம்ம 10th standard chapter 1ல relation and function exercise number 1.1 பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல find a into b, a into a and b into a கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a ஓட வேல்யூ 2 -2 3 and b ஓட வேல்யூ 3 1 -4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா a into b தான் கண்டுபிடிக்க போறோம். a into b எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம ஆங்கில நம்ம வந்து இதை படிச்சுட்டு போறோம் ரிலேஷன் ஃபங்க்ஷனை. ஃபர்ஸ்ட் இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் நம்ம எழுத போறோம். 2 1. அடுத்தது இந்த 2ஐயும் -4ம் எழுத போறோம். அடுத்தது ரெண்டு முடிச்சுன்னா அடுத்தது இந்த செகண்ட் வந்து இந்த 2ம் -2 1. அடுத்தது இந்த -2 -4. அடுத்தது இந்த 3ல இருந்து 1. அடுத்தது 3 -4. இதுதான் a into b. ஏன்னா ஏல இருக்கிறதும் b ல இருக்கிறது நாம மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது வந்து a into a எழுத போறோம். a into a என்றது இந்த ஏவே வந்து 2 டைம்ஸ் வரும். அதாவது a ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 -2 3. அப்போ அதே தானே இங்கே இருக்கு. ஸோ அதை வந்து நாம மல்டிப்ளை பண்ண போறோம். 2 -2 3. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் நம்ம எழுதணும். அடுத்தது ஏ இன்ட்டு எழுதுறோம். அப்போ ஏவே வந்து 2 முறை நாம மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இந்த 2 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2 இந்த 2 ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2 2. அடுத்தது என்ன இருக்கு? 2 -2. அடுத்தது 2 3. அடுத்தது இந்த -2வும் 2வும் எழுதலாம். அது முடிஞ்சிருக்கு. -2 -2. அடுத்தது -2 -2. அடுத்தது -2 3. இந்த ரெண்டாவது முடிஞ்சிச்சு. அப்போ மூணாவது இந்த 3யும் 2 எழுதலாம். 3 -2. அடுத்தது 3 3. ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் a இன்ட்டு b, ஏவையும் பியையும் நம்ம எழுதியாச்சு. அடுத்தது a இன்ட்டு a இன்ட்டு ஏனா ஏவே 2 முறை நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? b இன்ட்டு a கேட்டிருக்காங்க. b இன்ட்டு ஏன்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இங்க இருந்து எடுத்து அது எழுதலாம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து நாம இப்ப இதை எடுக்க போறோம். b ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். ஸோ அதனால வந்து நம்ம இங்க இருந்து b வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் b ல என்ன இருக்கு? 1 4. a ல என்ன இருக்கு? 2 -2 3. ஓகேங்களா? இப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து b, இது வந்து a. ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க இருந்து நம்ம எப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுடலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும், தப்பா இருக்கு சான்ஸ் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணலாம்? நம்ம இங்க இருந்து எப்படியே டைரக்டா எழுத ஆரம்பிச்சலாம். ஓகேவா? இப்ப b இன்டு a 1ல இருந்து 2. அடுத்தது 1 -2. அடுத்தது 1 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 4 2. அது 4 -2. அது 4 3. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் a இன்ட்டு b கேட்டிருக்காங்க. நம்ம a இன்ட்டு b வந்து a b வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. அடுத்தது a இன்ட்டு a கேட்டிருக்காங்க. ஸோ அந்த a இன்ட்டு a நம்ம 2 டைம்ஸ் வந்துடுறதால அதையும் பிரிச்சு போட்டாச்சு. அடுத்தது b இன்ட்டு a. b இன்ட்டு a நம்ம ஃபர்ஸ்ட் b எழுதிப்போம், அப்புறமா a எழுதிப்போம். நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ சம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் சம்ல a ஈக்குவல் டு b p q கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஏவும் பியும் ஒன்னே ஒண்ணுதான். அதாவது வேல்யூ வந்து அதுக்கு ஒண்ணுதான். ஸோ ஏவோட வேல்யூ என்ன? பி கியூ. அடுத்தது பியோட வேல்யூ பி கியூ தான். ஓகேங்களா? அதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கலாமா?
ஏ இன்ட்டு பி இது வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏல இருந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். சி சி அடுத்தது சி கியூ அடுத்தது கியூ சி அடுத்தது கியூ கியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஏ இன்ட்டு ஏ. ஸோ ஏ இன்ட்டு ஏன்றதுன்னு ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், அதனால நமக்கு எழுத தேவையில்ல. இது வந்து எழுதுறோம் அதே தான் வரும் ஆன்சரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பி கியூ இது எழுதிங்க. பிபி அடுத்தது பிக்யூ அடுத்தது கியூபி அடுத்தது கியூக்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகும். பி என்ன இருக்குது? பி அடுத்தது பிக்யூ அடுத்தது கியூபி அடுத்தது கியூக்யூ. ஓகேங்களா? அடுத்த சம்ல பாருங்க, ஏ இன்ட்டு ஏவோட வேல்யூ எம்என்னும் பியோட வேல்யூ நல் செட். அர்த்தம் நல் செட்னு அர்த்தம். ஓகேங்களா? நல் செட் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து நல் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நாம இது வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எம்என். பியோட வேல்யூ நல் செட். ஸோ இது நம்ம பண்ண வரும் நல் செட் தான் வரும். ஓகேங்களா? இது நம்ம 9th வந்து படிச்சிருப்போம். அது மாதிரி இருந்தனால நமக்கு நல் செட் வரும். அடுத்தது ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ எம்என், பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? அதே ஏவோட வேல்யூ எம்என். ஓகேங்களா? ஸோ ஏ நம்ம 2 டைம்ஸ் வந்து போட போறோம். ஸோ எம்எம் அடுத்தது எம்என் அடுத்தது என்எம் அடுத்தது என்என். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போறோம். ஸோ பி இன்ட்டு ஏ. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நல் செட். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ எம்என். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நாம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ என்ன வரும்? அதே நல் செட் தான் வந்து ஆன்சரா வரும். இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பாருங்க, let a equal to 1 2 3 and b. b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா x is a prime number less than 10 அப்படி சொல்லியிருக்காங்க. find a into b and b into a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல a ஓட வேல்யூ என்ன? 1 2 3. ஓகேங்களா? அப்ப b ஓட வேல்யூ இப்படி சொல்லியிருக்காங்க, பிரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைம் நம்பர் லெஸ் தென் 10னா அதுக்குள்ள என்ன நம்பர் வரும்? 2 3 5 7. ஓகேங்களா? இப்போ ஏவுக்கும் நம்ம பியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஏ இன்ட்டு பி அப்புறம் பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ இன்ட்டு ஏ சாரி ஏ இன்ட்டு பி போடலாமா? இப்போ ஏ இங்கே 1 இருக்கு 2 இருக்கு. ஸோ 1 2 1 3 1 5 1 7. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2 2 2 3 2 5 2 7. அடுத்தது 3 2 அடுத்தது 3 3 3 5 அடுத்தது 3 7. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த மாதிரி பிரேம் நம்பர் கேட்டதால நம்ம பிரேம் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல இருந்து ஏ இன்ட்டு பி வந்து நாம போயிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ கேட்டிருக்காங்க.
பி இன்டு ஏ. பி இன்டு ஏக்கு எப்படி பண்ணணும்? இங்க இருந்து நம்ம முதல்ல நம்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 1 அதுக்கப்புறம் 2 2 அப்புறம் 2 3 அப்புறம் 3 1 3 2 3 3 இந்த மாதிரி எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். என்ன இருக்கு? 2 2 1 2 2 2 3. ஓகே, அடுத்தது 3 1 3 2 3 3. அடுத்தது 5 1 5 2 5 3. அடுத்தது 7 1 7 2 7 3. ஓகேவா? இந்த சமூகம் எல்லாருமே புரிஞ்சிருக்கும். இப்ப நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? பி இன்டு ஏ, அதாவது பி இன்டு ஏ வேலையை கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி சம்ல என்ன பண்ணோம்? ஏவும் பியும் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஏ இன்டு ஏவா பி இன்டு ஏவா இல்ல ஏ இன்டு பின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனா இப்போ அவங்க அதனுடைய ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஆனா ஏ அப்புறம் அதனுடைய பி அந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பி இன்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வர லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பியும், செகண்ட் வர லெட்டர்ஸ் எல்லாமே ஏவாவும் இருக்கும். ஓகேவா? ஏ இன்டு பின்னு கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவும் அடுத்த லெட்டர் பியும் இருக்கும். ஆனா அவங்க பி இன்டு ஏன்னு கொடுத்ததால ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே பி, செகண்ட் லெட்டர் எல்லாமே ஏ. ஓகே, இப்போ நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பில என்னென்ன நம்பர் இருக்கு? இது ரெண்டுமே சேம். ஸோ 2 0 3 இருக்கு. அப்ப ஏல என்ன இருக்கும்? 3 4 தான் இருக்கும். அதுக்கப்புறமும் 3 4 3 4 இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 3 4ன்னு அர்த்தம். ஸோ ஏவோட வேல்யூ 3 4. பியோட வேல்யூ -2. அடுத்தது என்ன இருக்கு? 0. அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு? 3. ஸோ இவ்வளவுதான் அந்த சம்ஸ். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பி இன்டு ஏன்னு கொடுத்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது பி எடுத்துக்கோம். இது ஏ இன்டு பியா இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ எடுத்துக்கணும். அதுவே இங்க சி இன்டு ஏ மாதிரி கொடுத்து இங்க கேள்வி கேட்கறதுனா சி ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கோ அதுதான் இங்க முதல்ல இருக்கிறதா நாம எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப ஃபோர்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, if ஏ பி சி யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஷோ தட் ஏ இன்டு ஏ ஈக்குவல் டு பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னன்னா, இதனுடைய வேல்யூல ஏ இன்டு ஏ போட்டா வர வேல்யூவும் பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சியோட வேல்யூவும் ஒன்னா இருக்கு. இதை வந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சம் போட்டு பார்த்தோம்னா ரெண்டு வேல்யூமே ஒன்னா இருந்ததுன்னா அது வந்து ப்ரூவ் பண்ணதான் அவங்க சொன்னது கரெக்ட்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஏ இன்டு ஏவை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 5 6 5 6. ஓகேங்களா? ஏன்னா ஏ இன்டு ஏ தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம போட்டுக்கலாம். இப்போ எப்படி காணும்? 5 5 5 6, அடுத்தது 6 5, அடுத்தது 6 6. இது என்னது? ஏவோட வேல்யூ, அதாவது ஏ இன்ட்டு ஏ அதோட வேல்யூ. அது வந்து நம்ம 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து எல்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் ரைட் சைட்ல இருக்கிறது கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரைட் சைட்ல இருக்கிறது என்னது? ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிங்க. ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பி இன்ட்டு பியை கண்டுபிடிக்கலாம். பி இன்ட்டு பியை கண்டுபிடிக்கலாம். அப்ப பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 5 6. ஓகேவா? இப்போ இதை நம்ம அப்படியே எழுத ஆரம்பிக்கலாம். 4 4, அடுத்தது 4 5 4 6, அடுத்தது 5 4 5 5 5 6, அடுத்தது 6 4, அடுத்தது 6 5
அடுத்தது 6 6. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? சி இன்டு சி கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா பி இன்டு பி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது வந்து சி இன்டு சியை கண்டுபிடிக்க போறோம். ஸோ சி இன்டு சியை எழுதிக்கலாம். சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5 6 7. அதே நம்ம சிஏல போட போறதுல அதே 5 6 7 நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ 5 5 5 6 5 7. அடுத்தது 6 5 6 6. அடுத்தது 6 7. நெக்ஸ்ட் 7 5 7 6 7 7. ஓகேவா? இப்ப நம்ம பி இன்டு பி கண்டுபிடிச்சிட்டோம், சி இன்டு சியும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க எழுதிக்கலாம். பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சி. ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்துலயுமே இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கேன். ரெண்டுத்துலயும் எது காமனான நம்பரா இருக்கோ அந்த நம்பர் மட்டும்தான் நாம எடுத்து எழுத போறோம். ஓகேவா? இப்ப இதுல எது காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். காமனா இருக்கிற நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 4 4 இங்க இல்ல, 4 5 இல்ல, 4 6 இல்ல, 5 4 இல்ல. ஸோ இந்த 5 5 இருக்கு, இங்க 5 5 இருக்கு. அடுத்தது 5 6 இருக்கு, இங்கேயும் 5 6 இருக்கு. அடுத்தது 5 7 இல்ல, 6 5 இருக்கு. ஸோ 6 5 இங்கேயும் இருக்கு, 6 5 இங்கேயும் இருக்கு. அடுத்தது 6 6 இருக்கு, இங்கேயும் 6 6 இருக்கு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கு. 5 5 5 6 6 5 6 6. ஓகேங்களா? அது வந்து நாம இங்கே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 5 5. அடுத்தது என்ன இருக்கு? 5 6. நெக்ஸ்ட் 6 5. அடுத்தது 6 6. ஓகே, இது வந்து 2 போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்டும் செகண்டும் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கணும். அதாவது ஏ இன்டு ஏ, பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டு ஏ கண்டுபிடிச்சா அதில் என்ன இருக்கு? இங்க 5 5 இருக்கு, இங்கேயும் 5 5 இருக்கு. இங்கே 5 6 இருக்கு, இங்கேயும் 5 6 இருக்கு. 6 5 இருக்கு, இங்கேயும் 6 5 இருக்கு. ஸோ 6 6 இருக்கு, ஸோ 6 6 இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னா ஏ இன்டு பி, ஏ இன்டு ஏ, பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சி என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் ப்ரூவ்டு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சம்ஸ் புரியுதா? இன்னொரு சொல்றது கேளுங்க. என்ன நம்ம கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஏ இன்டோட வர ஆன்சரும் பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சில வரதும் ஒரே மாதிரி இருக்கு, அதுதான் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஏ இன்டு ஏ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா வந்து பி இன்டு பியும் சி இன்டு சியும் கண்டுபிடிச்சி அதுல பொதுவான நம்பர் என்ன இன்டர்செக்ஷன் இருக்கு, அந்த பொதுவான நம்பர் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏ இன்டு ஏவும் அப்புறம் ஏ பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சி ரெண்டுமே வந்து சேமா இருந்தது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து நாம ப்ரூவ் பண்ணோம். எஸ், திஸ் இஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. 51ல given A ஓட வேல்யூ B, C, D ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. செக் இஃப் A இன்டர்செக்ஷன் C இன்டு B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் A இன்டு B இன்டர்செக்ஷன் C இன்டு D இஸ் ட்ரூ. அதாவது A இன்டர்செக்ஷன் சியும் B இன்டர்செக்ஷன் Dன்றதும் எதுக்கு சமமா இருக்கணும்? A இன்டு B இன்டர்செக்ஷன் C இன்டு Dக்கு சமமா இருக்கணும். ஸோ இது ரெண்டோட ஆன்சருமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஏபிலாம் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம தனியா எழுதிக்கலாம், சால்வ் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3. பியோட வேல்யூ 2 3 5. சியோட வேல்யூ 3 4. டியோட வேல்யூ 1 3 5. ஓகேங்களா? இப்போ நாம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து எடுக்க போறோம். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி, இது ரெண்டுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்? எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்துங்க, அதுக்கப்புறமா ரைட் சைட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏ இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ இது ஏ, இது வந்து சி.
இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுக்கும் காமனா, அதாவது பொதுவா இருக்கிற நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுத போறோம். ஸோ ஏக்கும் சிக்கும் என்ன காமனா இருக்கு, 1 2 3 3 4 இருக்கு. ஸோ இந்த 3 மட்டும் தான் நமக்கு காமனா இருக்கு. ஸோ இது ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பி இன்டர்செக்ஷன் டி வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். பி இன்டர்செக்ஷன் டி என்ன இருக்கு, பி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. இது ரெண்டுக்குமே காமனா என்ன இருக்கு, 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஸோ அதனுடைய என்ன இருக்கு, 3 5. ஓகேங்களா. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் டியும் பி இன்டர்செக்ஷன் டியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம போட முடியுமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 3 3, அடுத்தது 3 5. ஓகேவா. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து 3 3 3 5 கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம 1 எடுத்துக்கலாம், ஏன்னா லெஃப்ட் சைட்ல கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரைட் சைட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். ரைட் சைட்ல என்ன இருக்கு, ஏ இன்ட்டு பி இருக்கு. ஸோ இங்க ஆர்ஹெச்எஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஏ இன்ட்டு பியை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ இன்ட்டு பி, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இங்க 1 2 1 3 1 5 நம்ம எழுதுவோம். அதே போல எழுதினா 1 2 1 3 1 5. அடுத்தது 2 2 2 3 2 5. ஓகேவா. அடுத்தது 3 2 3 3 3 5. ஓகேவா. ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், சி இன்ட்டு டியை கண்டுபிடிக்க போறோம். சி இன்ட்டு டி என்ன இருக்கு, 3 4 1 3 5 இருக்கு. ஸோ 3 1 அல்லது ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 1 3 3 3 5. அடுத்தது 4 1 4 3 4 5. ஓகேவா. இப்போ ஏ இன்ட்டு பியும் சி இன்ட்டு டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இது ரெண்டுமே இருக்கிற இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி. இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கேன், ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது, அதாவது பொதுவா இருக்கிற நம்பர். இதுல எதுக்குன்னு பார்க்கணும், 1 2 1 3 இல்லை. ஸோ 2 5 வரைக்குமே நமக்கு இல்லை. அதுக்கப்புறமா என்ன இருக்கு, இங்க 3 3 இருக்கு, 3 3 இருக்கு. அடுத்தது 3 5 இருக்கு. ஸோ நமக்கு ரெண்டு நம்பர் தான் காமனா இருக்கு. அது இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இதை எழுதிக்கணும், 3 3 3 5. ஸோ இது வந்து நமக்கு என்னது, ரெண்டாவது, அதாவது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சது ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்டோட ஆன்சர் என்ன இருக்கு, 3 3 3 5 இருக்கு. இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சரும் 3 3 3 5 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். எஸ், இது வந்து கரெக்ட் தான். அப்ப நம்ம எப்படி எழுதணும், ஃப்ரம் 1 and 2 எப்படி இருக்கு, இந்த செட்ஸ், அதாவது 1 2 செட்ஸ் எப்படி இருக்கு, ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் ஏ இன்ட்டு பி intersection C into D is true. ஓகேவா. இது புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிறத எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு அதை ஒண்ணு எழுதிக்கணும். அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரைட் சைட்ல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா.